வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 203 சனிக்கிழமை மே 4, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாளை மே 5, 2024 மைசூரில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 48வது ஷோரூம் தொடக்க விழாவை முன்னிட்டு இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனமாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மிளிருவதுடன் நிறுவனத்தின் சமூக பொறுப்பும் லட்சிய சமுதாயத்திற்கு வலுவூட்டட்டும் என்ற நல்லூர் வட்ட குடும்பத்தினரின் வாழ்த்துகளுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. ஞாயிறு தோறும் நடைபெறும் நல்லூர் வட்டத்தின் வார கூடுதல்கள். நல்லூர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயத்தின் 100 துறைகளில் பல துறை வார கூடுதல்கள் இணைய வழியாக வார நாட்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழக்கம் போல நாள்தோறும் நல்லூர் வட்டம் மாநில குழுவின் காலை 5:55 மணி கூடுதல், 7 மணிக்கு கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான கூடுதல், மாலை 5 மணிக்கு லட்சிய ஆசிரியர்கள் மற்றும் கல்வி கோயிலுக்கான வார கூடுதல், இரவு 8 மணிக்கு அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான வார கூடுதல் நடைபெறவிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். பல ஆண்டுகள் மக்கள் எதிர்பார்த்த திருவண்ணாமலை டு சென்னை பயணிகள் ரயில் சேவை தொடக்கம். பூக்கள் தூவி ரயிலை வழி அனுப்பி வைத்த பொதுமக்கள். திருவண்ணாமலை டு சென்னைக்கு பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை மே 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தொடங்கியது. பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மலர் தூவி வழி அனுப்பி வைத்தனர். தினமும் அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் போலூர், கண்ணமங்கலம், வேலூர் கண்டோன்மெண்ட், காட்பாடி, அரக்கோணம் வழியாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு காலை 9:50 மணிக்கு சென்றடையும். இதேபோல தினமும் மாலை 6 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவு 12 மணிக்கு திருவண்ணாமலை வந்தடையும். இதற்கு கட்டணம் ரூபாய் 50 என்பதுதான் கூடுதல் தகவல். இந்த ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற வரவேற்புடன் இது விரைவு ரயிலாக இருக்க வேண்டும் என்பதோடு விழுப்புரம் வழியாகவும் ஒரு ரயில் விட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பிறர் உயிர் காக்க தண்ணீர் தந்த திருவொற்றியூர் மீனவர் முரளி. மே 3ஆம் தேதி திருவொற்றியூர் கடலில் 19 வயது நிறைந்த சந்தோஷ் மற்றும் 26 வயது நிறைந்த ஆனந்தன் இருவரும் குளித்துக் கொண்டிருக்கும் போது ராட்சத கடல் அலையில் சிக்கி தவித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த மீனவர்கள் முரளி மற்றும் அவரது நண்பர் இருவரும் அவர்களை காப்பாற்றிவிட்டனர். ஆனால் தயக்கமின்றி தாவிச் சென்று அவர்களை காப்பாற்றிய மீனவர் முரளி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய தகவல். பிறர் உயிர் காக்க தண்ணீர் தந்த திருவொற்றியூர் மீனவர் முரளியின் தியாகத்திற்கு நம்பிக்கை செய்தி தலைவணங்கி அஞ்சலி செலுத்துவதோடு அவரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. நடத்துவதும் நீயே, நடப்பதும் நீயே. ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்ற வாக்கிற்கு இணங்க மே 3 அன்று திருநெல்வேலி ரோட்டரி கிளப் கருணை கதிர் அமைப்பின் மூலம் சாலையோர மக்களை தேடிச் சென்று உணவளித்து வருவதை பாராட்டி சிறந்த சமூக செயல்பாட்டாளர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது பற்றி திரு மணிகண்டன் கூறுகையில், எங்கள் பணியினை கண்டு விருது மூலம் ஊக்குவித்த திருநெல்வேலி ரோட்டரி கிளப் மற்றும் நெல்லை லைஃப் அவர்களுக்கு கருணை கதிர் அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் விருதினை தேடி செல்லவில்லை, தான் செய்யும் செயலை பார்த்து விருது தேடி வருகிறது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.